நான் ஒரு கேள்வியோட இந்த வீடியோ உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் 130 கோடி லாபம் மட்டுமே எடுத்திருக்கு. கலெக்ஷன் இல்லை, ஷேர் இல்லை, லாபம் மட்டும் எடுத்திருக்கு. அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிட்டு வருது. அந்த படம் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் 500 கோடி சொல்கிறாங்க, 470 கோடி சொல்கிறாங்க, இன்னும் சில இடத்துல ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ உண்மையான வசூல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் கதார் 2, ஓ மை காட் 2, ஓப்பன்ஹைமர், பார்பி அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் காதல் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 1996ஆம் ஆண்டு அஜித் அவர்களோட ஒரு சிறந்த திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், அந்த படத்தோட வசூலை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு படத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. I'm not a man like this, sir. அவதான் என்னோட ஒய்ஃப், அப்புறம் அவன் என் கண்ணு, என் அக்காவே. ஸோ ஆமாங்க, உலக நாயகன் அவர்களோட ஹேராம் தான். ஹேராமில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சீனில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ்தீன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் நபிஹா ஃபிர்தௌஸ், அப்புறம் தமிழ் மூவிஸ்டா, அப்புறம் மனித தெய்வம் டு சூப்பர் ஸ்டார் வாழ்க அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் விஜயகுமாரன். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஏன்னா நிறையா பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட Day 28 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 19 லட்சம், வேர்ல்டு வைடு $3.8 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 31 கோடி. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து $678 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 125 கோடி. இந்தியாவில் மட்டுமே ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹாலிவுட் ஹிட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. அப்புறம் பார்பி அந்த படத்தோட 28வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 11 லட்சம், வேர்ல்டு வைடு $6.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்தியாவில் 48 கோடியே 13 லட்சமும், வேர்ல்டு வைடு $1.23 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ராக்கி और ராணி की प्रेम कहानी அந்த படத்தோட Day 21 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 48 லட்சமும், வேர்ல்டு வைடு 62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 118 கோடியே 81 லட்சமும், வேர்ல்டு வைடு 168 கோடியே 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் பிரேக் ஈவன் ஆல்ரெடி பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் ப்ராஃபிட் தான் எடுக்க போகுது. அதை வரப்போகிற நாட்களில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் ஓ மை காட் 2 அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 6 கோடியே 58 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 45 லட்சம். ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 நாளில் முடிவு பண்ண ஒரு படம், அடுத்து மீதி 5 நாளில் இந்த படம் மறுபடியும் மீண்டு எந்திரிச்சு வந்து அந்த கதைகளை நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு, படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு, அந்த படத்தில் பேசப்பட்ட விஷயம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஷேர்லாம் எடுத்துரும், ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளெல்லாம் போயிடும். இந்தியா முழுக்க 99 கோடியே 61 லட்சமும், வேர்ல்டு வைடு 121 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கதார் 2 அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 27 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 32 கோடியே 25 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 312 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 364 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 80 கோடி. இந்த படம் தேட்ரிக்கல் ரைட்ஸ் விற்கப்பட்டது 65 கோடிக்கு. ஷேர் இதுவரையும் 194 கோடியே 23 லட்சம் வந்து ஷேர் மட்டுமே வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் 129 கோடியே 23 லட்சம். வெறும் 7 நாளில் 130 கோடி கிட்ட வெறும் லாபம் மட்டுமே எடுத்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். கதார் 2 தான் அந்த ஒரு வாரத்தில் 130 கோடி வந்து லாபம் மட்டுமே எடுத்த ஒரு படம், ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. இன்னைக்கு இருக்க ஸ்டாரெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 கோடி கிட்ட வரதுக்கு மோஸ்ட் பாசிபிள் இருக்குது. அப்புறம் ஜெயிலர் படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏல $165K இது வந்து 1 கோடியே 36 லட்சம், மலேசியாவில் 185K மலேசியன் ரிங்கிட் இது வந்து 33 லட்சம், ஆஸ்திரேலியாவில் $65K ஆஸ்திரேலியன் டாலர் இது வந்து 35 லட்சம், சிங்கப்பூர் டாலர் பார்த்திங்க அப்படின்னா 93K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, சிங்கப்பூரில் 57 லட்சம். அப்புறம் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 27 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸ்ரீலங்கன் ரூபி, நம்ம ஊர் காசுக்கு 7 லட்சம்.
ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா $148K இது வந்து 1,22,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $168K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1,40,00,000. ஸோ டோட்டலாக $641K வந்து நேற்று வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5,32,00,000 ஒரு மிகப்பெரிய வசூல். இத்தனைக்கும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது, ஃபாரின்லாம் மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையுமே அந்த வீக் டேஸ் வந்துருச்சுன்னா அவங்க டோட்டலாக ஒர்க்கை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதுலேயும் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்ததுங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் ஜெயிலர் ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன் யூஎஸ்ஏல வந்து 41,52,00,000. ஸோ 5 மில்லியனை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 15,74,00,000, ஆஸ்திரேலியாவில் 9,64,00,000, சிங்கப்பூரில் 12,14,00,000, அப்புறம் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 2,26,00,000, கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா 28,94,00,000, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 33,85,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து இதுவரையும் $17.41 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 144,13,00,000 ஒரு மிகப்பெரிய வசூல். ஓவர்சீஸை பொறுத்த ஒரு 8 நாள் வசூலுங்க இது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 180 crore வரையும் போகிறதுக்கு மோஸ்ட் பாசிபிள் இருக்குது. ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன் ஓவர்சீஸை பொறுத்த வரையும். அப்புறம் ஜெயிலர் படத்தோட Day 8 கலெக்ஷன். ஸோ டோட்டலாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் எவ்வளோ ஒன்று பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 5,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,95,00,000, கர்நாடகாவில் 1,15,00,000, கேரளாவில் 1,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31,00,000, ஓவர்சீஸில் 5,32,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு நேற்று வந்து 15,43,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 125,62,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 46,26,00,000, கர்நாடகாவில் 36,89,00,000, கேரளாவில் 28,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,38,00,000. ஸோ ஓவர்சீஸில் 144,12,00,000, வேர்ல்டு வைடு 391,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 400 கோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை வந்து நாளைக்கு இந்த படம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ 470 கோடி, 500 கோடி, 520 கோடி, தமிழ்நாட்டில் 260 கோடின்னு இங்கே ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் சொன்னால் எல்லாருக்குமே நேற்று வந்து சன் பிக்சர்ஸில் இருந்து அவங்களே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க சொன்னது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் நிறைய பேர் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி டென்டேட்டிவ்னு போட்டிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அது ஒரு 100 கோடி முன்ன பின்னா இருக்கும், 100 கோடி முன்ன பின்னா இருக்கும் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஸோ அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததாக இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஸ்பெஷல் ஷோவோ இல்லை 1 மணி ஷோவோ 4 மணி ஷோவோ அது இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ வாரிசு, துணிவு கூட 1 மணி ஷோலாம் இருந்தது. ஸோ அப்போ கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 4,000 5,000 டிக்கெட்டு கணக்கெல்லாம் போட்டாங்கல்ல, அந்த கணக்கெல்லாம் சேர்க்கவே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம சேனலில் வாரிசு, துணிவு அந்த படத்தோட Day 1 கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் மற்றவங்க சொன்னதோட நம்மளோட கலெக்ஷன் வேறையாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் இந்த 4,000 5,000 6,000 வித்த டிக்கெட் கணக்கெலாம் நம்மளுக்கு வராது. 199 ரூபா டிக்கெட்னா 199 ரூபா. ஸோ இதுக்கான ரிப்போர்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் இந்த 4 மணி 5 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான நேரம் எடுக்குது. இல்லைனா காலைல 8 மணிக்கு நம்மளும் போட்டு போகலாமே எல்லோரும் போடுறத பார்த்துட்டு. ஸோ மற்றவங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுறோன்னா நம்ம கொஞ்சம் ஜென்யூனாக கொடுக்கணும்னு நினைக்கிறது, அதே நேரத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குறது. இப்போ கூட இந்த ஜெயிலர் ஓவர்சீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே எக்ஸாக்ட் கலெக்ஷன்லாம் சொல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது யாராலையுமே எக்ஸாக்ட் கலெக்ஷன் சொல்லவே முடியாது. அது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டிசிஆர் ரிப்போர்ட்டை வச்சு ஒவ்வொரு இடத்துல இத்தனைக்கும் சைக்கிள்லாம் வச்சு பார்ப்பாங்களாம். சைக்கிள் டோக்கனு எவ்வளோ டோக்கன் போச்சு, எவ்வளோ பப்ஸ் விற்றுது, அதெல்லாம் கணக்கு பார்ப்பாங்களாம். யார்? டிசிஆர். ஏன்னா எதுக்கு அதை பார்க்குறாங்கன்னா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 500 டிக்கெட் விற்றதுக்கு 250 டிக்கெட்டுன்னு கணக்கு காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் டிசிஆர் ரெப்போ வச்சு போய் பார்ப்பாங்க. அது நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக காதல் கோட்டை அந்த படத்தோட வசூலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண ஒரு படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்களோட கெரியரில் ஒரு முக்கியமான படம். நேஷ்னல் அவார்டு இந்த படத்துக்கு 3 நேஷ்னல் அவார்டு, 2 நேஷ்னல் அவார்டு இந்த படத்தோட டேரக்டருக்கு அகத்தியனுக்கே கிடச்சிது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு டேரக்ஷன், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு டேரக்ஷனு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அதுக்கு முன்னாடி வேறு எந்த டேரக்டருக்குமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் பெஸ்ட்டு ஃபில்ம் அப்படிங்கிறதுக்கும் நேஷ்னல் அவார்டு, தமிழில் வந்து பெஸ்ட்டு ஃபில்ம் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டும் வாங்குச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதைக்களம் அப்படிங்கிறது பார்க்காம லவ் பண்ணுறது.
கடிதத்திலே லவ் பண்ணுறது, அந்த கடிதத்தில் அவங்களோட அந்த அந்த காதலை எப்படி அவங்க பரிமாறிக்கிறாங்க, கடைசியில் அந்த 2 பேரும் ஒன்று சேரும்போது எப்படி இருக்குது அந்த காதல் அப்படிங்கிறது தான். ஸோ காதலை முழுசாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதே நேரத்தில் இந்த படம் ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, கலெக்ஷன் வைஸ் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அந்த டைமில் 96 வந்த படம். ஸோ இந்த படத்தில் இந்த அகத்தியன் தான் மோஸ்ட்லி எல்லா பாட்டையுமே எழுதியிருப்பார். இதில் வரக்கூடிய அந்த முதல் பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பையே போதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு லைன்லாம். ஸோ நான் என்ன பாட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு அந்த டைட்டில் ட்ராக்கில் வரக்கூடிய பாட்டு. ஸோ அதில் வந்து நிறையா லைனு, ஸோ முக்கியமாக ஜாதகங்கள் பார்ப்பதில்லையே அப்படிங்கிற ஒரு லைனு, அப்புறம் ஜாதி மதம் பேதம் இல்லை அப்படிங்கிற ஒரு லைனு. ஸோ இது எதுக்கு நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, நானுமே என்னோடய ரியல் லைஃப்பில் அப்படி தான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இதில் ஜாதி மதம் எந்த பேதமுமே கிடையாது. எப்படி இந்த பாட்டில் இருக்குமோ அது எல்லாமே என்னோடய ரியல் லைஃப்பில் அப்ளை ஆன ஒரு பாட்டு. அதனால தான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்டிவ். ஸோ அப்புறம் அந்த காதல் கோட்டையில் முக்கியமான பாட்டு அந்த நல்ல மாதிரி ஆவல். ஸோ அந்த பாட்டெலாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒவ்வொரு பாட்டில் வர வரிகள், அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த கதையோடு அப்படியே இருக்கும். ஸோ மேபி இன்றைக்கி எத்தனை படங்கள் அப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரில. ஸோ பாட்டோட அந்த பாட்டுங்கிறது அந்த கதைக்கு தேவையானதாகவும், அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளும் அந்த படத்துக்கு தேவையானதாகவும் இருக்கும். ஸோ முக்கியமாக அந்த நல்ல ஒரு ஆவல், ஸோ அந்த பாட்டில் வர லிரிக்ஸ்லாம், ஸோ அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் காதல் கோட்டைக்கு. ஸோ அதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த படம் ஆக்சுவலாக ஒரு படம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சுன்னா அதை எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக் பண்ணுவாங்க. அப்படி இந்த படத்தை கன்னடாவில் 98 யாரே நீனு செலுவே அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இதை ரீமேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெங்காலியில் ஹோத்தட் பிரிஷ்டி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் அகத்தியனே அங்கே டைரக்ட் பண்ணியிருந்தார். சிர்ஃப் தும் அப்படிங்கிறது 99 வந்துருந்துச்சு. அந்த படமே பெரிய கலெக்ஷன், பெரிய ஹிட்டு. ஸோ இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ வசூலாயிடும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 1,20,00,000. சென்னையில் மட்டுமே 69 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 92 நாளோ 95 நாளோ ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டு நியூஸ் பேப்பரில் அந்த டைமில் போட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ அப்புறம் தமிழ்நாட்டில் 7,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 8,20,00,000. அப்புறம் ஷேர் அப்படிங்கிறது 4,80,00,000. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய கலெக்ஷன், அதே நேரத்தில் மிகப்பெரிய படம் இது. ஸோ நேஷ்னல் அவார்டு 3 நேஷ்னல் அவார்டு ஜெயிச்ச ஒரு படம். அதே மாதிரியே 3 லாங்குவேஜில் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம்னு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை பற்றி தெரியுமான்னு தெரில. அப்படி ஒரு வேளை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா, நீங்கள் அஜித் ஃபேனெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.